எக்காரணத்தை கொண்டு தடையில்லாமல் செய்து முடிப்பார். அவர் செய்வேன் என்று சொல்லிவிட்டால் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நினைத்ததை செய்ய விரும்புகிறதை யாரும் தடுக்க முடியாதபடி அவர் வல்லமையான தேவனாய் இருக்கிறார். ராஜாக்களும் தடுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு பெரியது. வேதாகமத்தில் படிக்கும்போது எத்தனை எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவேற விடாமல் தடுப்பதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் எல்லாம் உடைத்து, சிலர் சொல்லியும் இது நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னதையும் கூட தேவன் நடத்தி காட்டினார். சாத்தியமில்லாதவர்களை சாத்தியப்படுத்துகிறது தேவனுடைய வல்லமை. அவர் சொன்ன பிறகு அதுக்கு எதிர்ப்பு தடை ஒண்ணுமே இல்லை. ஒரு அலையை சொல்லிடுவோம். பிரைஸ் எல்லாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், கால வேளையில தேவனுடைய வார்த்தையை ஆழமா விசுவாசிங்க. அவருடைய வசனத்தை சுதந்தரிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாள் அறிக்கையிடுங்க. அவருடைய வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. தேவன் நமக்கு சொல்லுகிற வசனம் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும். ஆமென். வசனத்தை மேலோட்டமாக பார்த்து படித்து விட்டு போகிறவர்களுக்கு அதால் பயன் அல்ல. வசனத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறவர்களுடைய வாழ்வில தேவன் அதை செய்ய விரும்புகிறார். வசனம் பொதுவானது என்று நினைப்பது வேறு, வசனத்தை குறிப்பிட்டு எடுத்துக்கொள்வது வேறு. எல்லாருக்குமான வசனம் தான். ஆனா எனக்கு சொந்தமானதுன்னு நான் எப்ப எடுத்துக்கிறனோ அப்பதான் எனக்கு கிரியை செய்ய அந்த வசனம் போதுமானதா இருக்கிறது. வசனத்தை இன்னொருவருக்காக நான் பார்க்கவில்லை. இந்த வசனத்தை எனக்காக நான் பார்க்கிறேன். இந்த வசனம் எனக்கு சொந்தமானது. இந்த வசனத்தின்படி கர்த்தர் என் வாழ்விலே சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் தேற்றுவார். அவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். கன்னியைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், எரேமியா போல புலம்பல் தீர்க்கதரிசி இல்ல. அவருக்கு பேரே புலம்பல் தீர்க்கதரிசி. இஸ்ரவேலுக்காக தீர்க்கதரிசனம் சொன்னவர். இஸ்ரவேலுடைய சிறையிருப்பு நாட்களின் கடைசி 40 வருஷம் இந்த எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். ஒரு இளைஞனாக இருக்கும்போது தீர்க்கதரிசன ஊழியத்தை ஆரம்பித்தவர். இவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தில், ஒரு ஆசாரியனுடைய மகனாக, ஒரு ஆசாரிய கிராமத்தில் பிறந்த ஒருவர் தான் இந்த எரேமியா. அவர் தீர்க்க தரிசனத்தை சொன்ன போது நிறைய பேர் எதிர்த்தார்கள். அவர்கள் தீர்க்க தரிசிகளை கொலை செய்தவர்கள். தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள மனமற்று போனார்கள். ஆனா எரேமியா உறுதியாக சொன்னார். அவர் உயிருக்கு கூட அச்சுறுத்தல் இருந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள், தொடர்ந்து பாவம் செய்தால் உங்களுக்கு சிறையிருப்பு உண்டு என்று சொன்னார். அதை கேட்டபோது பலரும் கூட அவனை கொலை செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் சொன்னதில் பின்வாங்காமல் தீர்க்க தரிசனத்தை, கர்த்தர் சொன்னதை சொல்லிக்கொண்டே இருந்தார். அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசன கூட்டம் இருந்தது. தீர்க்கதரிசிகளின் கூட்டம். அன்னைக்கு இருந்த ராஜாக்களுக்கு கர்த்தர் சொல்லாத ஒன்றை சொன்னார்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் பாவத்தை கண்டிக்கவில்லை, வெறும் ஆசீர்வாதங்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தேவன் சொல்லாத ஒன்றை சொன்னார்கள். அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து எரேமியா கடிந்து கொண்டான். எரேமியா பாவத்தையும் கண்டித்து செய்ய வேண்டியவர்களையும் சொல்லி வாக்கு தத்தத்தையும் சொன்னான். தேவன் சொன்னதை, தேவனுடைய வசனத்தை மாத்திரம் சொன்னான். இன்னைக்கு இந்த கால வேளையில மனுஷனுடைய வார்த்தையே அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய சஞ்சலங்களை சந்தோஷமாக மாற்றுவேன் சொல்றார். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய வாழ்விலே மறுபடியும் அவர்கள் தன் சொந்த தேசத்துக்கு வந்தார்கள். அவர்கள் கட்டி எழுப்பப்பட்டார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நான் கடந்த வாரங்களிலே சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு நான் தேவனுடைய செய்தியாய் கொடுத்தேன். அன்பானவர்களே, இந்த செய்தி இன்னைக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் எல்லாம் இந்த செய்தி நமக்கு போதுமானது. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை தருவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, நான் 2 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஆமென், தேவனால் துக்கம் சந்தோஷமாக மாறி தேவனை துதித்த மனிதர்களை பற்றி உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய துக்கம் மாறி சந்தோஷம் பெற்றுக்கொள்வதற்கான தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, வழி என்ன, அதை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஒன்று, தாவீதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். சங்கீதத்தில் 38ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை படிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 38:17 வேகமாக எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. தாவீதின்
இன்னும் நிறைய வசனங்கள்லாம் இருக்கு. ஆனா நான் நமக்கு நேரம் குறைவு, வேகமாக சொல்ல விரும்புகிறேன். தாவீதின் வாழ்விலே துக்கம் சந்தோஷமாக மாறினது. ஆனா தாவீது சொல்றான், என் வாழ்விலே நான் தடுமாறி விழ இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்னாடி இருக்கு. தாவீதுக்கு இருந்த துக்கம் ரொம்ப அதிகம். வேதத்துல அதிகமாக துக்கமாக இருந்தவர்களை பற்றி நாம் பைபிள்ல நிறைய படிக்கிறோம். தாவீதின் வாழ்வில் நிறைய துக்கம். 39ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, என் துக்கம் அதிகரித்ததுன்னு சொல்றார். 31ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனம் சொல்லுது, என் துக்கத்தினால் இன்னும் என் கண்ணும் என்னுடைய ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டுன்னு சொல்றார். பாருங்க, துக்கத்தினால கண்ணும் வயிறும் ஆத்துமாவும் கூட கருகக்கூடிய அளவுக்கு துக்கம் அவனுக்கு. அவன் துக்கம் ரொம்ப அதிகம். ஏன்னா சிறு வயசுல இருந்தே அவன் வாழ்க்கையில துக்கம். அன்பானவர்களே, சில சகோதரிமார் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். நான் பிறந்த வீட்லையும் எனக்கு வேதனை, எனக்கு புகுந்த வீட்டிலையும் எனக்கு வேதனை என்று சஞ்சலப்படுகிறவர்கள் சிலர். அப்படி தொடர்ந்து வேதனைக்குள்ளே இருக்கிற சில மக்கள் உண்டு. அன்பானவர்களே, கர்த்தரை விசுவாசிப்போம், துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். பைபிளை கூட பின்னாடி படி, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லிவிட்டு போனார். அது அப்படி நடந்தது. அன்பானவர்களே, தாவீதின் வாழ்வில் நான் சொன்னபடி அவன் பிறந்ததிலிருந்து தான் அவனுக்கு அம்மா பத்தி இல்லை. நாம் படிக்கும்போது அவன் சிறு வயதில் தாய் இழந்திருக்கிறான். தாய் இழந்த துக்கம் ரொம்ப அதிகம். தாயின் அரவணைப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். தாய் இல்லாத அந்த வேதனை தாவீது சந்திக்கிறான். அவனுக்கு நிறைய சகோதரர்கள் உண்டு. ஆனா அவன் காடுகளில் ஆடுகளை மேய்க்கிறான். வன விலங்குகள் மத்தியிலே ஆடுகளை மேய்ப்பதற்கு தன் சிறு பையனை காட்டுக்குள்ளே அனுப்பின அவன் தகப்பனார். நம்ம பிள்ளைய அப்படி எங்கேயாவது சிங்கம் கரடி இருக்கிற காட்டுக்குள்ள ஆடு மேய்க்க நம்பி அனுப்புவோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மாஸ்டர் ஜான அப்படி அனுப்புவீங்களா? ஜூல கொண்டு காட்டினா கூட பயந்து கையை பிடிச்சி தூரமா இருந்தா காட்டுவோம். சிங்கமும் கரடியும் அடிக்கடி வரக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே ஆடுகளை மேய்ப்பதற்கு தாவீதை அனுப்பி இருக்கிறான் என்றால் தகப்பன் என்னவென்று சொல்ல? தகப்பனுடைய ஆதரவு குறைவு. சகோதரர்களுக்கு தின்பண்டங்களை கொடுத்து விடும் பொழுது கூட இவைகளை கொடுத்து விட்டு அவரிடத்துல அடையாளம் வாங்கி கொண்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படின்னா இவன் கொடுக்க மாட்டான்னு தானே நினைக்கிறாரு. இவன் மேலே அன்பு இருந்ததா என்று தெரியவில்லை. இவன் மேல் நம்பிக்கையும் கூட தகப்பன் வைக்கவில்லை. கொடுக்கப்படுகிற பொருளை கொண்டு சேர்ப்பானா என்று தெரியவில்லை. கொடுத்ததற்கு ஆதாரமாக அவங்க கிட்ட ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிற அளவுக்கு தன் பையன் மேல் தகப்பனுக்கு நம்பிக்கை இல்லை. யுத்த களத்திற்கு சிறுவனை அனுப்புகிறான். யுத்த களத்துக்கு தன் பிள்ளைய சின்ன பையனை ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புவாங்களா? அப்படின்னா அந்த காலத்துல அனுப்பியிருக்கிறான். தாவீதின் தகப்பன் அவன் சகோதரருடைய பாராட்டுகள் இல்லை. இவனுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்கிறானே, அவனை பாராட்டல. உனக்கு இங்க என்ன வேலை, கொஞ்சம் ஆட்டை எங்கே விட்டா என்று அவனை துரத்தி விடுகிறார்கள். சகோதரருடைய அரவணைப்பு இல்லை. பிறகு திருமணம் தான் முடிஞ்சிச்சா, மனைவி நிரந்தரம் இல்லை. மனைவி விட்டுட்டா, மனைவி அவனுக்கு இல்லை. அவனுடைய மனைவி வேறொருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள். இதை விட வேதனை வேற ஒன்றும் இல்லை. மிக கொடுமையான வேதனை அது. கட்டின மனைவி இன்னொருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். மாமனாருடைய கடும் தொல்லை, தொடர்ந்தேர்ச்சியான பிரச்சனை. சரி, பிள்ளைகளால் ஆதரவா இருப்பார்களா? பிள்ளைகளுடைய ஆதரவு அவனுக்கு இல்லை. அவன் பெற்ற பிள்ளைகளே அவனுக்கு எதிராக எழும்பினார்கள். அவனை குற்றம் சாட்டினார்கள். அவனை கொன்று விடுவதற்கு கூட ஆயத்தமானார்கள். அதோனியா, அப்சலோம் போன்ற 2 பேராலே. அம்னோன் அவன் இன்னொரு பக்கத்தில் பிரச்சனை. அவன் ஸ்தோத்திரம், அவனாலே அவனுக்கு இருந்த வேதனை அதிகம். பிள்ளைகளால் தாவீதுக்கு ஏற்பட்ட அவமானங்களும் வேதனைகளும். தாமார் விஷயத்தில் அம்னோன் செய்த காரியம் தாவீதின் மனதை மிகவும் வேதனைப்படுத்திற்று. இந்த வகையிலே தாவீதுக்கு எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் அவனை சூழ்ந்திருந்தது. எல்லா பக்கமும் வேதனையும் துயரங்களும் துக்கமும் சூழ்ந்திருந்தது. ஆனாலும் தாவீது சொல்லுகிறான், இன்னும் நான் கர்த்தரை நம்புவேன், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன்.
என்னங்க ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க? கையை தட்டி தேவனை துதிக்கிறீங்களா? நான் அவனுடைய துக்கத்தை ஒவ்வொரு விஷயமும் வாழ்நாள் முழுவதிலையும் பிறப்பிலிருந்து அவனுடைய வாழ்வினுடைய கடைசி வரைக்கும் ஆராய்ந்து பார்த்தால் இவ்வளவு துக்கங்களை அடுக்கடுக்காக சொல்லி இருக்கிறேன். இவைகளினாலே தேவனை மறந்தானா? தேவனுக்கு விரோதமாய் செய்தானா? தேவனை தூஷித்தானா? இல்லை. இத்தனை மத்தியிலையும் ஆண்டவரே எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய கால்களை பிடித்துக் கொண்டு நின்ற இந்த தாவீதின் வாழ்வில ஆண்டவர் அவன் துக்கங்களை ஆண்டவர் மாற்றினார். துக்கம் வந்தது அடிக்கடி, ஆனா துக்கங்களை சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றினார். இவ்வளவு காரியத்தின் மத்தியிலும் கர்த்தர் தாவீதோட இருந்தார். அல்லேலூயா. துக்கங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். சத்துருக்களை தேவன் சிதறடித்தார். தேவன் இவனுக்கு விரோதமாக எழும்பினவர்களை தேவன் மடங்கடித்து இவன் சிங்காசனத்தை நிலைபெற செய்தார். 40 ஆண்டுகள் சிங்காசனத்தில் அமர்ந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்த ஒரு சிறந்த மன்னனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த ராஜாக்கள் பெரும்பாலும் 40 ஆண்டுகள் அரசாட்சி பண்ணவில்லை. அதிகபட்ச 40 ஆண்டுகள் தான். அவன் ஸ்தோத்திரம். இவைகளிலே தாவீது மிக முக்கியமானவனாக இருந்தான். அவன் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினான். சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். இவன் தான் சங்கீதம் பாடியிருக்கான். அல்லேலூயா. இவன் துக்கம் சந்தோஷமானதுன்னு சொல்றதுக்கு ஆதாரமே அங்க இருக்கிறதான பெரும்பாலான சங்கீதங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அவன் இசைக்கருவி வாசித்து பாடுகிறவனா இருந்தான். பாடக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை அவனுக்கு கொடுத்திருந்தாரு. துக்கம் வந்தது உண்மைதான். ஆனா கர்த்தரை சந்தோஷமா பாடி இசை வாசித்து கிண்ணறத்தாலும் வீணையாலும் இசை வாசித்து தேவனை புகழ்ந்து பாடி 42 41 சங்கீதங்களை படித்து பார்த்தால் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் ஆண்டவரை பாடுகிறான். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் சொல்லலாம். பூமியின் குடிகளே தேவனை துதியுங்கள் என்று சொல்கிறான். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்ல. அல்லேலூயா. கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்கிறான். ஆகவே இவனுடைய வாழ்க்கையில துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா மாற்றினாரு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இது வெறும் வார்த்தை அல்ல, இது வல்லமையான வார்த்தை. இந்த கால தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை பற்றி சொல்லும் பொழுது நீங்களும் கூட எனக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் பாஸ்டர். சிறு வயது தொடங்கி என் வாழ்வில எப்பக்கமும் நெருக்கங்கள், எங்கும் எனக்கு மகிழ்ச்சியான காரியம் இல்லை என்று சொல்லி நினைக்கிறீர்கள் ஒருவேளை. ஆனா கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். தாவீது செய்த வேலை ஒன்னே ஒண்ணு. அவனுடைய வாழ்க்கையில துக்கம் சந்தோஷம் மாறுவதற்கு காரணம் என்ன? கூர்ந்து படித்தால் அவ்வளவு துக்கம் வாரம் எல்லை மீறி இருந்தாலும் கர்த்தரை ஆராதனை செய்ய தவறவே இல்லை. எதனால அவனுக்கு துக்கத்தை கர்த்தர் மாத்தினாரு? இவ்வளவு வேதனை, இவ்வளவு துக்கத்தையும் ஆண்டவர் மாற்றி அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாருன்னா காரணம் தேவனை ஆராதிப்பதில் ரொம்ப உண்மையா இருந்தான். தவறுகள் அவன் வாழ்வு இருந்தது உண்மைதான். அவைகள் மத்தியிலையும் கர்த்தரண்டையில் திரும்பவும் தன்னை ஒப்பு கொடுக்கவும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் தன்னை முழுமையாக அவன் ஒப்பு கொடுத்தான். அதனாலதான் அவனுடைய வாழ்வின் துக்கங்களை எல்லாம் மாற்றினார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவனை புறம்பாக்கினார்களோ, யாரெல்லாம் அரவணைக்கலையோ, யாரெல்லாம் வெறுத்தார்களோ, யாரெல்லாம் அவனை அற்பமா எண்ணினார்களோ, அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஆடு மேய்க்கிறவனாயிருந்த அவனை தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். அவன் தகப்பனுக்கு அவன் தான் ஆகாரம் கொடுத்தான். சகோதரர்களுக்கு அவன் தான் வேலை கொடுத்தான். அவன் சகோதரின் குடும்பங்களை பாதுகாத்தான். குடும்பத்துல இவன் தான் அங்கே முக்கியமானவனாக மாற்றப்பட்டான். கர்த்தரை சார்ந்து கொள்கிற எந்த மனிதனையும் கர்த்தர் கைவிடுவதில்லை. ஒரு நாள் வரும், அப்பொழுது அந்த வசனத்தின் முன்பகுதி சொல்லுது, அப்பொழுது கன்னிகைகளும் மகிழ்ச்சி அடையும்படியாக, முதியோரும் சிறு பிள்ளைகளும் வாலிபரும் சந்தோஷப்படும்படியாக நான் அவர்கள் துக்கங்களை சந்தோஷமாக்கி அவர்களை தேற்றி அவருடைய சஞ்சலத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் அப்பொழுதுன்ற ஒரு வார்த்தை வரும். ஆமீன். ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த நாளில் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். எஸ்தர் புஸ்தகத்துல யூத ஜனங்கள், சூசானில் வாழ்ந்த யூத ஜனங்கள், பெர்சியாவிலே வாழ்ந்த யூத ஜனங்கள், துக்கமான ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான துக்கமான ஒரு விஷயம். ஏனென்றால் அங்கே மொர்தேகாய் என்கிற ஒரே தனி மனிதனுக்கு விரோதமாக எழும்பின ஆமான் என்கிற மனிதன், ராஜாவுக்கு மிக நெருக்கமானவன் அந்த ஆமான். எஸ்தர் அடிமை பெண்ணா இருந்தவள் ராஜாவுக்கு மனைவியா ராணியானாள். ஆனா மொர்தேகாயோ
அங்கே அரண்மனை வாசலில் இருக்கிறவனாக இருந்தான். இந்த ஆமான் என்கிறவன் மொர்தெகாய் சந்திக்கும் போது மொர்தெகாய் ஆமானுக்கு வணக்கம் செலுத்தவில்லை. எனவே இந்த எஸ்தருடைய தகப்பனாகிய மொர்தெகாயை ஆமான் பொறாமை கொண்டு கோபப்பட்டு அவனை அழிக்க நினைத்தான். ஆனால் அவன் நினைத்தது போல் நடக்கவில்லை. ராஜாவோ ஆமானுக்கு பதிலாக மொர்தெகாயை இன்னும் உயர்த்தினார். எனவே அவனுக்கு கோபம் எஸ்தர் மேலும் யூத குலத்தின் மேலும் வந்தது. எனவே ஆமான் நினைக்கிறான், என்னை மதிக்காத மொர்தெகாய் மட்டுமல்ல, மொர்தெகாயின் சந்ததி அந்த மக்கள் யூத மக்கள் எல்லாரையும் கொன்று போட வேண்டும் என்று திட்டமிடுகிறான். ராஜாவினிடத்திலே போய் அவன் கையெழுத்து வாங்குகிறான், ஒரு சட்டத்தையே ஏற்றுகிறான் ராஜாவின் அனுமதியோடு கூட. ஆமென், ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆமானின் தந்திரங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான விகற்பமான ஒரு சந்ததி தேசத்தில் இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர்களை கொலை செய்வதற்கு குறிப்பிட்ட நாளில் ஒரு நாள் குறித்து அந்த நாளில் யூதர்களை எல்லா மக்களும் சேர்ந்து கொல்ல வேண்டும் என்று சட்டம். அந்த குறிப்பிட்ட நாளுக்காய் காத்திருக்கிறார்கள். இந்த செய்தி 127 நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. எல்லா 127 நாடுகளிலும் உள்ள யூதர்கள் ஒரே நாளில் கொல்லப்பட போகிறார்கள். அங்கிருக்கிற பல நாடுகளும் அது இந்தியாவிலும் அடக்கம். இந்தியாவிலும் இருக்கிற யூதர்களையும் கொல்லுவதற்கு திட்டம். இந்த செய்தி வேகமாக போய்கொண்டிருக்கிறது. இதற்குள்ளே இந்த நாளுக்காய் காத்திருக்கிறார்கள். மொர்தெகாய் அழுகிறான், எஸ்தருக்கு சொல்லுகிறான், இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும்னு சொல்றான். ஜெபிக்க சொல்றான், ராஜாவிடத்துல பேச சொல்லுகிறான். நான் சுருக்கமா சொல்றேன், எஸ்தர் போய் ராஜாட்ட பேசுற. ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. சூசான் அரண்மனை கலங்கிட்டுன்னு ஒரு வசனம் இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா இடங்களையும் அழுகையும் கூக்குரலும் வருகிறது. எல்லாரும் பிள்ளைகள் குட்டியோடு குடும்பமாக அழுகிறார்கள். ஐயோ, அந்த நாளில் நம்ம எல்லாரும் மரிக்க போகிறோமே என்று சொல்லி கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அரண்மனையிலே தேவனாகிய கர்த்தர் எஸ்தருக்காக தேவன் கிரியை செய்கிறார். அவர்கள் ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு புதிய சட்டத்தை ஏற்றப்படுகிறது. ராஜா விவரங்களை புரிந்து கொள்கிறான். இது பொறாமையால் ஆமானின் தந்திரம் என்று ராஜா புரிந்து கொண்டு இன்னொரு சட்டம் ஏற்றுகிறான். அந்த குறிப்பிட்ட நாளிலே யூதர் சாக வேண்டும் என்று செய்தி, அந்த நாளிலேயே யூதர்கள் எதிர்த்து போராடலாம் என்று செய்தி. அடுத்த சட்டம், அல்லேலூயா. இந்த சட்டத்தை புதிய செய்தியை கொண்டு போய் எல்லாரும் சேர்க்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த நாள் வந்தது. அந்த நாளில் முன்பதாகவே ஆமான், ஆமென், ஸ்தோத்திரம், செய்து வைத்திருந்த 50 முழ உயரமான தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கி போடப்படுகிறான். யூத குலத்தை அழிப்பதற்கு எவன் திட்டமிட்டானோ அவன் அங்கே கொல்லப்படுகிறான். யூத ஜனம் விடுவிக்கப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் யூதர்களுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. அன்பானவர்களே, இவர்கள் யூத குலம் அழிக்கப்படவில்லை, யூதரை கொலை செய்ய வேண்டும் நினைத்தார்களே, அவர்கள் 75,000 பேர் ஒரே நாளிலே மாண்டு போனார்கள். ஆமான் உட்பட கையை தட்டி கர்த்தரை துதிங்க. கொல்ல நினைத்தவர்கள் உயிரோடு இல்லை, கொலை செய்யப்படணும் சொல்லவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார். சத்துருக்களை ஜெயம் கொண்டார். அரண்மனைக்குள்ளேயே இருந்த ஆமானின் ஆட்கள் 500 பேர் கொல்லப்பட்டார்கள். பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா 500 பேர். அந்த அரண்மனையில் 500 பேர் ஆமானுக்கு கூட சேர்ந்து யூத குலத்தை அழிப்பதற்கு திட்டமிட்டு 500 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 127 நாடுகளிலேயும் 75,000 மக்கள் எதிரிகள் சத்துருக்கள் அன்றை கொல்லப்பட்டார்கள். அன்பான, இதற்கு காரணம் என்ன? சூசான் அரண்மனை கலங்கிற்று. அந்த கலக்கத்தை மாற்றி சூசான் அரண்மனை மகிழ்ச்சியாக முடியாக தேவன் செய்தார். 127 நாடுகளிலும் இருக்கிற தேவ ஜனங்கள் சந்தோஷப்படும்படி செய்தார். துக்கம் சந்தோஷமாக மாறினது. காரணம் என்ன? மொர்தெகாயின் முயற்சி, எஸ்தருடைய உபவாச ஜெபம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். ஜெபமும் உபவாசமும் ரொம்ப முக்கியமானது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம். மூன்றாவது, ஈசாக்கு அப்படின்ற ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்பட்ட தூக்கம். அல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஈசாக்கு வாழ்க்கையில இருந்த துக்கம் மாறி அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது, சந்தோஷம் கிடைச்சது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தாய் இல்லாமல் வாழ்கிற அந்த வாழ்க்கை. நான் சொன்னேன், தாவீதுக்கும் அது மாதிரி ஒரு வாழ்க்கை, ஈசாக்குக்கும் ஒரு வாழ்க்கை. இன்னும் திருமணம் ஆகல. ஸ்தோத்திர சில சொல்லுவாங்க, திருமணம் ஆயிருந்தா கூட பரவாயில்லையே,
திருமணமாக முன்னாடியே தாய் அளந்துட்டானேன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஈசாக்கு வாழ்க்கையில அவன் மரித்து போனாள். இருந்தாலும் அவனுக்கு 37 வயது இருக்கும், தோராயமாக 37 வயது இருக்கும். 40 வயதில் அவனுக்கு திருமணம் நடைபெறுகிறது. ரெபேக்காளை பெண் கொண்டு ரெபேக்காள் வருகிறாள். அவளை அழைத்து கொண்டு தன் திருமணம் செய்து அவளோடு வாழ்கிறான். வசனம் சொல்லுது, ஈசாக்கு தன் தாய்க்கை கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அன்பானவர்களே, தேவன் இழப்புகள் மூலமாய் வருகிற துக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாராம். இழப்புகள்னால இந்த வேதனையும் துக்கமும் துயரமும் பாரங்களும், இதுக்கு நிறைய வார்த்தை தமிழ்ல இருக்கு. தமிழ் மொழியில தான் நிறைய வார்த்தைகள் இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற மொழிகளில் ஒரு காரியத்தை குறிப்பிடுறதுக்கு 1-2 வார்த்தைகள் தான். ஆனால் தமிழில் தான் நிறைய வார்த்தைகள். கவலையும் வேதனை, துக்கம், துயரம், பாரம், சஞ்சலம் சொன்னா இன்னும் சொல்லிட்டே போல ஒரு பக்கம் முழுசா எழுதலாம். அந்த வேதனையை குறிக்கிறதுக்கு, துயரத்தை சொல்றதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. மகிழ்ச்சிக்கும் நிறைய இருக்கு. ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு, பூரிப்பு, இப்படி அடிச்சுட்டே போனோம்னா அது ஒரு பக்கத்துல இருக்கு. சரி, நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா தாவீது ஈசாக்கு வாழ்க்கையில இருந்த அந்த துக்கம் இருக்குல்ல, அது இழப்பினால் வந்தது இல்ல, தோல்வினால் வரலாம், பிரச்சனையால் வரலாம், பொருளாதார நெருக்கடிகள்னால வரலாம், எதிர்கால பயத்தினால துக்கம் துயரம் வரலாம். இப்படி துயரங்களும் துக்கம் வர பல காரணம் இருக்கு. ஆனா இவனுக்கு இழப்பால் வந்திருக்கிறது. சில மனிதரையோ சில பொருளையோ இழக்கும் போது அது மிகப்பெரிய துயரம். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை எதையோ இழந்ததுனால அது உங்களுக்கு ஒரு துயரமா இருக்கு அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை தருவார், துக்கத்தில் இருந்து விடுதலை தருவார், ஒரு சந்தோஷமாக அதை மாற்றுவார். இழப்பை சந்தோஷமாக மாற்றும் தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் எந்த வழியில துக்கம் வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் மாற்ற போதுமானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4வது, நான் வேகமாகவே போகிறேன். யோபு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, யோபின் துக்கம் சொல்ல முடியாத துக்கம். அவனை துக்கத்தின் உச்சம் என்றே சொல்லலாம். தாவீது, ஈசாக்கு, யூதர்கள் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இவங்களெல்லாம் நம்பர் 1 யாருன்னா யோபா தான் இருக்க முடியும். ஏன்னா மற்றவங்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா கூட இருந்தாங்க, அவனுக்கு ஏதாவது 1-2 பேரா இருந்தாங்க. ஆனா இவன் தன் வாழ்வில் அடை துக்கம் என்ன, அவனே சொல்லுகிறான், என்னுடைய துக்கம் சொல்லி முடியாத துக்கம்னு 6:3 சொல்றான். ஆமென், ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத துக்கம். யார்கிட்ட போய் சொல்றது? சொல்லி 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 எவ்வளவு சொல்லிட்டே இருந்தாலும் முடியாது. என் துக்கத்தை சொல்லி முடியாததா இருக்கிறது. எந்த மனுஷட்டையும் வேதனையை சொல்ல முடியல, யார்கிட்டையும் போய் சொல்ல முடியல. சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற சில விஷயத்தை இன்னொருத்த போய் சொல்லி ஷேர் பண்ணிக்கிட கூட நம்மால முடியாது. மனசுல ஃபுல்லா வேதனை இருக்கும், ஆனா அந்த வேதனையை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவ்வளவு துக்கத்தை ஒருவராக தனியாக தானே சுமந்து தனக்குள்ளே அடக்கி சுமந்து வைத்திருக்கிற அவ்வளவு துக்கம் பாருங்க. உங்கள ஒருவேளை அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி துக்கம் அடைந்த ஒருவன் நமக்கு முன்னாக இருக்கிறான். அவனுடைய துக்கத்தை சந்தோஷமா மாத்தினாரு. முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை மிகவும் சந்தோஷமாக மாறினது யோபுவுக்கு. உங்க வாழ்க்கையிலும் துக்கத்தை மகிழ்ச்சியை கர்த்தர் மாற்ற முடியும் மகளே, சகோதரா, மாற்ற முடியும். அவனுக்கு இருந்த துக்கத்தை நாம் சொல்ல வேண்டாம், அவனுக்கு எல்லாரும் தெரியும். பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாளில் மரித்து போனார்கள். அதை பற்றி 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற யோபுல, ஆடு மாடு சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுக்குன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. வேலைக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஒவ்வொருத்தனா தப்பி வந்தாங்க. அவங்களும் இவனோடு இல்லை, தனி மனிதனாக நிற்கிறான்.